தலைவராக காட்டுகின்ற கூதாவிலான செயற்பாடுகளில் அதிகம் விருப்பு கொண்டவராக அவர் தன்னை காட்டவில்லை. மாறாக அந்த ஒன்றுபட்டு பயணிக்கின்றது என்ற பாணியிலான கருத்தியலை விதைப்பவராகத்தான் இருந்திருக்கின்றனர். அதாவது அந்த கட்சிக்கு முதன்மை கொடுப்பது என்பது ஒரு தாராள மனப்பான்மை உடையவராக இருந்திருந்தால், அல்லது அதை ஒரு நாகரீகமாக கருதி செய்யக்கூடியவராக இருந்திருந்தார். அந்த கட்சி முடிவெடுத்தால் அதற்கு அமைய செல்வது என்பது பல சந்தர்ப்பங்களிலும் அவர் அவ்வாறு இருந்திருக்கிறார். அதிர்ஷ்டவசத்தால் அரசியல்வாதியான ஒருவராக அல்லாமல் தனது ஆரம்ப காலம் முதலே அது தொடர்பான தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் பங்கு கொண்டவராக இருக்கின்றார். தமிழரசு கட்சி அமைத்து அதனுடைய ஏக பிரதிநிதியாக விடுதலை புலிகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதை ஒருவர் மாத்திரம் மறுத்திருந்த நேரம் அதிலே மிகவும் பிடிவாதமாக நின்றிருக்கக்கூடிய ஒருவர் மாவை சேனாதிராஜா. அவருடைய பங்களிப்பு என்பது சுமார் 60 வருடங்களுக்கு மேலாக 65 வருடங்கள் செல்கின்ற அளவிற்கு நீடித்து செல்கின்றது. போயிரு நிலையத்தில் அவர்களை வரவேற்று மாலையிட்டவராக தந்தை செல்வநாயகம் இருந்திருந்தார். அவ்வளவு இவரும் நான் நினைக்கிறேன் பண்ணை ஆண்டு இன்னும் ஒரு இளைஞர் பேரவை சேர்ந்தவர்களும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. FM 101.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:36 இருக்கிறது. இது வழக்கமாக சமகால நிகழ்வுகளை, சமூக அதிர்வுகளை, அரசியல் பரப்பிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற அண்மைக்கால மாற்றங்களை குறித்து உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு தமிழர்களினுடைய அரசியல் பரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். காரணம், தமிழர் அரசியலிலே மிக பெரும் பங்காற்ற இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால பயணத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் இன்றைய நாளிலே தன்னுடைய 82வது வயதிலே காலமாகி இருக்கிறார். இவருடைய இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா. இதுவரைக்கும் தமிழர் தேசிய அரசியலாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் தமிழரசு கட்சியினுடைய அரசியலாக இருக்கட்டும், தமிழரசு கட்சி ஆவதற்கு முன்னம் வெவ்வேறு அமைப்புகளாக செயற்பட்ட காலப்பகுதியிலே இருந்து மாவை சேனாதிராஜா அவர்களினுடைய பணி என்பது அளப்பெரியது. அதுவும் மிக குறிப்பாக தமிழர் தரப்பு அரசியலின் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் வருகிற போது, அதுவும் குறிப்பாக தமிழரசு கட்சி அமைத்து அதனுடைய ஏக பிரதிநிதியாக விடுதலை புலிகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதை ஒருவர் மாத்திரம் மறுத்திருந்த நேரம் அதிலே மிகவும் பிடிவாதமாக நின்றிருக்கக்கூடிய ஒருவர் மாவை சேனாதிராஜா. இப்படி பல வரலாற்று நிகழ்வுகளை, அதிலே அவருடைய பங்களிப்பை நாங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆக தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு நிறைத்த அனுபவம் வாய்ந்த ஒரு தமிழ் தலைமையை இழந்திருக்கிறோம் அப்படின்றதான் சொல்ல வேண்டும். அவர் குறித்து நாங்கள் உரையாடுவதற்கு கடப்பட்டிருக்கிறோம். அந்த உரையாடலே நாங்கள் சுரேஷ் தர்மாவை வழக்கம் போல இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்தித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் அரசியல் பரப்பின் மிக முக்கியமான ஒருவராக இருந்திருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா அவர்கள் காலமாகி இருக்கிறார். நான் குறிப்பிட்டு சொன்னது மிகச் சொற்பம் தான். அதை விடவும் அவருடைய பணியும் பங்களிப்பும் தமிழர் அரசியலிலே மிக பெரியது. அது குறித்து சொல்லுங்களேன். நிச்சயமாக இவர் ஆரம்ப வயதில் இருந்து, சிறு வயதில் இருந்தே தனது இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டவராகவும் அல்லது போராட்ட களங்களில் களம் கண்டவராகவும் இருக்கின்ற காரணத்தால் அவருடைய பங்களிப்பு என்பது சுமார் 60 வருடங்களுக்கு மேலாக 65 வருடங்கள் செல்கின்ற அளவிற்கு நீடித்து செல்கின்றது. குறிப்பாக இவர் மாவட்டபுரத்தை பிறப்பிடமாக கொண்டவராகவும் நடேஸ்வரா கல்லூரி, உயர் கல்லூரியை பெருதனிய பல்கலைக்கழகத்தில் முடித்திருந்தாலும் இவர் இருக்கின்ற தொகுதி என்பது தந்தை செல்வா என்று அழைக்கப்படுகின்ற தமிழர்களின் தலைவராக மதிக்கப்படுகின்ற செல்வநாயகம் அவர்கள் இருந்த தொகுதியாகட்டும், காங்கேசன்துறை தொகுதி, அதே போல் பிறகு அமிர்தலிங்கம் இருந்த தொகுதியாகட்டும், அந்த தொகுதிகளில் ஒரு வசிப்பவராக இருந்த காரணத்தால் கூட நிச்சயமாக ஒரு அந்த
நெருக்கமான தொடர்புடையவராகவும் அதே வேளைகளில் அந்த மேடை பேச்சுக்களில் திறன் வாய்ந்தவராகவும் விடுதலை பற்றுமிக்கவராகவும் இளைஞர் அணி என்கின்ற இந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்று தமிழரசு கட்சி பிறகு வியாபித்ததன் பிறகு அதன் இந்த இளைஞர் பேரவை என்று பேரவையின் செயலாளராக அல்லது அதன் தலைவராக பிறகு வகித்த பாகங்கள் எல்லாம் அவருடைய அந்த உள்ளார்ந்த அரசியலை காட்டுகின்றது. அதுவும் குறிப்பாக தொடர் இந்த 75ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு பகுதிகளில் எல்லாம் இந்த விடுதலை இயக்கங்கள் அறியப்பட்டு அவைகளிடையே பிளவுகள் எல்லாம் ஏற்பட்ட பொழுது ஒரு பலமான இயக்கமாக போராட வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்த ஒருவராகவும் அதே வேளை சுமார் 2.5 வருடங்கள் ஒரு சந்தர்ப்பத்தின் பொழுது 2.5 வருடங்களுக்கு மேலாக சிறை இருந்தவராகவும் குறிப்பாக செல்வநாயகம் அவர்களின் இறப்பின் போது 1977 என்று நினைக்கின்றேன் அந்த காலத்தின் பொழுது அதனை நடத்துகின்ற அல்லது அதில் முன் பங்கு வகிக்கின்ற ஒருவராகவும் இருந்திருக்கின்றார். அதேவேளை இவர்களது சிறை மீண்ட பயணம் என்பது சிறையில் 2.5 வருடமிருந்து வருகை தந்த பொழுது இவர்களுக்கு வழங்கப்பட்ட வரவேற்பு என்பதில் மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் சகல தலைவர்களும் சென்று சகல புகையிரத நிலையங்களிலும் மக்கள் நின்று அவர்களை புகையிரத நிலையங்களில் அந்த புகையிரதம் கூட இவர்களுக்காக பல அதாவது மணித்தியாலங்கள் என்று கூறலாம் தாமதமாகத்தான் வந்து சேர்ந்தது என்றால் அவ்வளவு மக்கள் அந்த மக்களிடையே உரையாற்றல் மற்றும் திலகமிடல் போன்ற வைபவங்கள் எல்லாம் இடம்பெற்று வந்து அவர்கள் வந்த பொழுது அங்கே யாழ் புகையிரத நிலையத்தில் அவர்களை வரவேற்று மாலையிட்டவராக தந்தை செல்வநாயகம் இருந்திருந்தார். அவ்வளவு இவரும் நான் நினைக்கிறேன் வண்ணை ஆனந்த் என்கின்ற இன்னும் ஒரு இளைஞர் பேரவையை சேர்ந்தவர்களும் இவ்வாறு அந்த தலைமைக்கு நெருக்கமானவர்களாகவும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தை சேர்ந்தவராகவும் இருந்த ஒரு காரணத்தால் இவரது பங்கு என்பது நிச்சயமாக கணிசமானது என்று குறிப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. அதாவது அதிர்ஷ்டவசத்தால் அரசியல்வாதியான ஒருவராக அல்லாமல் தனது ஆரம்ப காலம் முதலே அது தொடர்பான தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் பங்கு கொண்டவராக இருக்கின்றார். அத்தோடு இவரது ஒரு தம்பியார் கூட தமிழ் விடுதலை புலிகளின் ஆரம்ப கால உறுப்பினராக அல்லது தமிழ் விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதன் ஒரு துணையாக இருந்தவராக கூட இருந்திருக்கின்றார். இவ்வாறாக அவர்களது குடும்பம் என்பது அவ்வாறு செயற்பட்டிருந்த பொழுதும் இந்த பாராளுமன்ற அரசியலுக்கு இவர் புகுந்தது என்பது 1989ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் நீலன் திருச்செல்வமாகத்தான் இருக்க வேண்டும். நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்ட பொழுது கொழும்பில் அவருக்கு ஏற்பட்ட அந்த வெற்றிடத்திற்காக தேசிய பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை உருவாக்குவதில் முன்னிலை வகித்தவராக இருந்தார். சிவராம் தர்மலிங்கம் மற்றும் பலருடன் இணைந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதில் முக்கியமானவராகவும் அதன் மூலம் அந்த தேர்தல்களில் பெரு வெற்றிகளை பெற்றவர் கண்டவர்கள் களங்கள் அதாவது தொடர்ச்சியாக பெரு வெற்றிகளை இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து சந்தித்து 18 ஆசனங்களை கூட பெறக்கூடிய அளவிற்கு வந்த பொழுது அதன் தலைவராக கூட இருந்தவர். பின்னாட்களில் தமிழரசு கட்சி சார்ந்து அந்த கட்சிகளிடையே பிளவு ஏற்பட்ட பொழுதும் தமிழரசு கட்சி சார்ந்து பயணங்களை மேற்கொண்டவர். உள்ளக பொறிமுறை விசாரணை இந்த இலங்கை அதாவது குற்ற விசாரணைக்கு சரிவராது வெளி விசாரணை தேவை என்ற கருத்தை விதைத்தவர். மற்றும் ஜஸ்மின் சுசுகா போன்ற இவர்களின் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான விவகாரங்கள் தொடர்பான விடயங்களில் அதிக பங்கை செலுத்தியவராக கூட அதாவது ஐக்கிய நாடுகள் அவை கூட வந்தவராக இருந்திருக்கிறார். கனடாவுக்கு கூட 2 தடவைகள் பாராளுமன்றம் சென்று அங்கே அரச தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்தவராக கூட இருந்திருக்கின்றார். இவ்வாறாக இவரது பங்கு என்பது நிச்சயமாக மறக்கப்பட முடியாததாகவும் அதே நேரம் மக்கள் அதனை நினைவு கூறத்தக்கதாகவும் இருந்திருக்கின்றது. நிச்சயமாக இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு கனதியான பங்கு வகித்த ஒருவரின் இழப்பு என்றுதான் பார்க்க வேண்டும்.
நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே எடுத்தெடுப்பிலேயே தலைமை பதவிக்கு வந்த ஒருவராக இல்லாமல் தமிழ் தேசிய அரசியல் பயணம் ஆரம்பித்த காலம் முதற்கொண்டு அதனுடைய கடைநிலையில இருந்து மெதுமெதுவாக முன்னோக்கி தன்னை நகர்த்தினவர் அல்லது நகர்ந்து வந்தவர் அவருடைய வயதைப் போலவே அனுபவத்தைப் போலவே என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலுமே நான் படித்த மட்டிலே அந்த கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்ததாக சொல்லியிருந்தார்கள். அதனுடைய 100% ஊர்ஜிதத்தன்மை தெரியவில்லை, ஆனாலும் படித்த ஞாபகம் உண்டு. ஏதோ ஒரு போராட்டத்தினால் அவர் சிறை இருக்க வேண்டி ஏற்பட்டது என்பது போல படித்திருந்தேன். இது போக இன்னுமே இவருடைய பணியை பற்றி நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். அப்படி நீங்கள் தேசிய பட்டியலை குறிப்பிட்டிருந்தீர்கள். 2 முறை அவர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியும் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு வந்த காலங்களில் அவருடைய தலைமைத்துவம் எப்படி இருந்தது? தமிழ் தேசிய கட்சியினுடைய முன்னாள் தலைவராக எப்படி அவருடைய தலைமைத்துவ காலப்பகுதியை நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆரம்பத்திலேயே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியான கடப்பாடு கொண்டவராக இருந்ததாக, ஆளுமை இருந்தது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது அவர் வழங்கிய பேட்டிகளாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தலைவர்களுடன் சந்திக்கின்ற பொழுது அவர்களுடன் உரையாடிய பொழுதுகளாக இருக்கட்டும், ஆளுமை என்பது அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதில் நிச்சயமான ஒரு கருத்து கொண்டவராகவும் உறுதியாகவும் இருந்தார். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட்ட பொழுது பிளவுபட்டு அதாவது பிளவு அடைந்து போன இந்த மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதன் தலைவர் இவர் மீதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது சில குற்றச்சாட்டுகளை விடுத்த பொழுது பகிரங்கமாகவே சவால் விடுத்திருந்தார். உடைந்து சென்று நீங்கள் இவ்வாறு சொல்வதை விட எங்களை நிரூபித்து காட்டுங்கள், நாங்கள் எங்கே பிழைவிட்டது என்று. அவ்வாறாக ஒரு வவுனியாவில் நடந்த கூட்டமாக இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் அவரது ஆளுமை என்பது மிகவும் அந்த அதிகமாக வெளிப்பட்டதாக இருந்தது. என்னவென்றால் ஒற்றுமையாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை இவ்வாறு தனித்து சென்றால் யாருமே செய்ய முடியாது. இது தமிழினத்திற்கு ஏற்பட்ட ஒரு இழுக்காக நான் பார்க்கின்றேன் என்பது போன்ற கருத்துக்களை அவர் அந்த துணிகரமாக சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் அதை சொல்வதென்பது நிச்சயமாக மேலும் பிளவுபட வைக்கும் என்பதை விட அவர் அதை தாங்கள் குற்றம் செய்திருந்தால் அதனை நிரூபித்து விட்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு கருத்தை விதைத்திருந்தார். ஆனால் அதற்கான பதில் என்பது வரவில்லை. அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலும் இவரது ஆளுமை இருந்திருக்கின்றது. அதே போல இந்த பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் கலந்து, அதாவது அந்த ஆதரவு தளத்தை தனது கருத்து சில வேளைகளில் முரணானதாக இருந்தாலும் கட்சியின் முடிவை மீறுபவராக இல்லாதவராக இருந்திருந்தார். பல காலங்களிலும் பல நிலைமைகளிலும் அவ்வாறு இருந்திருந்தார். அதாவது அந்த கட்சிக்கு முதன்மை கொடுப்பது என்பது ஒரு தாராள மனப்பான்மை உடையவராக இருந்திருந்தால் அல்லது அதை ஒரு நாகரிகமாக கருதி செய்யக்கூடியவராக இருந்திருந்தார். கட்சி முடிவெடுத்தால் அதற்கு அமைய செல்வது என்பதில் பல சந்தர்ப்பங்களிலும் அவர் அவ்வாறு இருந்திருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய ஆளுமை என்பது நிச்சயமாக ஒரு கட்சியை ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் தான் இருந்ததை ஒழிய அந்த பிளவுபட்டு அல்லது தன்னை ஒரு தனி தலைவராக காட்டுகின்ற கூதாவிலான செயற்பாடுகளில் அதிகம் விருப்பு கொண்டவராக அவர் தன்னை காட்டவில்லை. மாறாக அந்த ஒன்றுபட்டு பயணிக்கின்றது என்ற பாணியிலான கருத்தியலை விதைப்பவராகத்தான் இருந்திருக்கின்றார். நிச்சயமாக இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய கட்சி கூட்டங்கள் முடிந்து வருகிற புகைப்படங்களை பார்த்தாலும் திரு சம்பந்தருக்கு அடுத்த இருக்கை மாவை சேனாதிராஜாவினுடையதாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதனுடைய எல்லா காலங்களிலும் இருந்திருக்கக்கூடிய ஒருவர். ஆனாலும் அவருடைய கடைசி காலங்களிலே தமிழரசு கட்சி அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு இடத்தினை அவருக்கு கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக பார்த்திருந்தோம் பல இடங்கள்ல. ஒன்று, அவர் மீது பல விமர்சனங்கள் எழுந்து அவர் கட்சி தலைமை பொறுப்பில் இருந்த விலகி அதை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு கையளித்து பின்னர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இடைக்காலத்திற்கு இவரை தலைவராக தொடரச் சொல்லி கேட்ட பொழுது மறுபடியும் மாவை கட்சி கூட்டத்திலே நான் இப்படி தலைவராக தொடர இருக்கிறேன் என்கிற கோரிக்கையை வைத்த பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிலர் அதை நிராகரித்திருந்தார்கள். ஆக இப்பொழுது அவருடைய மரணம் சம்பவித்திருக்கிற பொழுது அவருடைய குடும்பத்தார் குறித்த ஒரு சிலர் இந்த மரண ஊர்வலத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள், வரக்கூடாது என்பது போலான கருத்துக்களை மிக ஆதங்கமாக பதிவு செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? யார் யார் இதிலே அடங்கி இருப்பார்கள்? இது எந்த அளவு தூரம் சரி? இது உங்களுடைய கண்ணோட்டத்திலே எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையிலேயே ஒரு உள்ளக பிரச்சனை. அங்கே ஒரு உள்ளக பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது. அந்த உள்ளக பிரச்சனையின் காரணமாக இவர் விருப்பு கொண்டிருந்தார். தான் அதாவது இந்த தேர்தலில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைச்சிருந்தது. அது சத்தியலிங்கம் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுது அதனை தனக்கு ஒரு வருடம் தருமாறான ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அப்பொழுது அவர் அந்த கட்சியின் தலைவர் என்கின்ற பதவியிலிருந்து விலகியதான ஒரு கருத்தியலை கொண்டிருந்த காலத்தில் அவ்வாறு தெரிவித்திருந்த பொழுதும் அதற்குரிய சந்தர்ப்பம் அந்த குழு கூட்டத்தில் இடம்பெறவில்லை. இவர்கள் அதாவது இந்த குடும்பத்தினர் இவ்வாறான ஒரு செயலில் ஈடுபடுவது ஒரு மறைந்த தலைவரின் மரியாதைக்கு சில அபகீர்த்திகளை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையாகத்தான் அமையும். என்று சொன்னால் மரணித்ததன் பின்னான அவருக்கான மரியாதை என்பது யாரும் கொடுப்பது என்பது நிச்சயமான ஒரு விடயமாக இருக்கும். இதனை கட்சி சார்ந்த பிரச்சனையாக நாடுவது என்பது ஒரு சிறந்த செயல் அல்ல. அதாவது குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன. அது அவர்களது உள்ளகம் சார்ந்தது. ஆனால் ஒரு மரணத்தின் போது அதனை மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அல்லது அரசியலாக்குகின்ற செயற்பாடுகளில் சிலர் ஈடுபட முயற்சித்தால் அதற்கு அனுமதி வழங்காமல் இருப்பதுதான் குடும்பத்திற்கு அழகு. அதனை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் குடும்பத்தினரிடையே கூட நீங்கள் குறிப்பிட்டது போல நான் அதைத்தான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பல சந்தர்ப்பங்களிலும் தலைமையை சரியாக கொண்டு சென்றவர் என்று. சில சந்தர்ப்பங்களில் தவறுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாணியில் அவருடைய மரணத்தை மரியாதையுடன் ஒரு இழப்புக்குரிய தலைவராகவும் ஒரு தமிழகத்திற்கான இன்னொரு இழப்பாகவும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதே சால சிறந்தது. அதுதான் அவருடைய ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனையாக இருக்கும். நிச்சயமாக மிக்க நன்றி இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக. காரணம், தமிழர் அரசியலில் பங்காற்றி தலைவர்கள் மறைகிற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், எவ்விதம் நம்முடைய அரசியலுக்கு பங்களித்திருந்தார்கள் என்பதை நினைவு கூறுவது ஒரு சமூகமாக நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த நினைவுகளை எங்களுக்காக மீட்டிக் கொடுத்தமைக்காக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.